Hi, this video sponsored by SBO Digital Marketing. Per month 21,000 earn பண்ணனும்னா கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய், நான் எப்போவுமே காலையில் கிச்சனில் வேலை பார்க்கும்போது இந்த டோரையும் விண்டோவையும் ஓப்பன் பண்ணுறதே இல்லைங்க. வெளியில் ஏதாவது எடுக்கிற மாதிரி உள்ள திங்ஸ்லாம் நைட்டே நான் எடுத்து வச்சுருவேன். நேற்று என்னடானா மழைங்கிறதுனால எடுத்து வைக்கல. தேங்காய் துருவணும் வெளியில் போய். அது ரொம்ப மடியாக இருந்துச்சு. சரி, வேறு வழி இல்லாமல் அப்படியே போனேன். போய் தேங்காய் திருவிட்டு வந்து பார்த்தா அடுத்து கருவேப்பிலை இல்லை. அதுக்காக ஓடினேன். சாதம் வேறு அடுப்பில் இருந்துச்சு, பொங்கிடக்கூடாதுன்ட்டு குடுன்னு ஓடினேன். பார்த்தா பக்கத்தில் இருந்த கருவேப்பிலை மரத்தில் நோய். என் நேரம் அடுத்து மறுபடியும் இங்கேருந்தே அங்கே போயிருக்கேன். அதில் நின்னோன்னே எப்படியோ இருந்துச்சு ஜில்லுன்னு. அப்புறம் அங்கே போய் கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்தாச்சு. பக்கத்தில் நிறைய காந்தாரி மிளகா இருந்துச்சு. இப்போ விட்டால் அப்புறமா குருவி எல்லாமே சாப்பிட்ரும். அதனால் அதையும் பறிச்சுட்டு வந்துட்டேன். இன்னொன்று நிறைய நிற்கும், ஆனால் அதுக்கெல்லாம் டைம் இல்லாததுனால வந்துட்டேன். இந்த மழை நேரத்தில் காந்தாரி மிளகா பறிக்கிறதுக்கே இஷ்டம் இருக்காது, என்னவோ தெரியாது. இந்த வெயில் டைமில் தான் தேடுவேன், எங்கடான்ட்டு எல்லா இடத்துலையும் போய் தேடிட்டு நிற்பேன். வர டைமில் வீட்டுக்கு முன்னாடி அழகாக பூத்துருந்துச்சு, ரோஸு அழகாக இருந்துச்சு. இப்போ மழைங்கிறதுனால ஃபுல்லாக அது அந்த செடி வச்சுருந்த இடம்லாம் தண்ணியாகவே இருந்துச்சு. அதுக்கு கொஞ்ச நாளாகவே நான் சொல்லிகிட்ருக்கேன், ஒரு ஹோல் போட்டு விடுங்க, அது அப்படியே போயிடும்னு. அதில் இருக்க குப்பையை கூட பெருக்கும்போது எடுக்க முடியல. அப்படியே வந்தாச்சு வீட்டுக்கு. நல்ல வேளை கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தேன்னா சாதம் பொங்கியிருக்கும். அப்படி பொங்குறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. அப்புறமா தேங்காய் சட்னிக்கு தான் ரெடி பண்ணேன். தேங்காய் சட்னிக்கும் தோசையும் தான். இங்கே தேங்காய் சட்னி எப்போவுமே நம்ம கட்டியாக தான் வைப்போம். ஆனால் இங்கே கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பாங்க. அதனால் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியாகவே நான் வச்சுட்டேன். அப்புறமா பையனுக்கு லஞ்சுக்கு ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தா எந்த வெஜிடபிளுமே இல்லை. முட்டை மட்டும்தான் இருந்துச்சு. சரி, அப்போ எக் ரைஸ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக் ரைஸுக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டேன். ஒரு 4 பூண்டு எடுத்துக்கிட்டேன். அதை கடுகு போட்டு தாளிச்சிட்டு இந்த பூண்டு அதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் கொஞ்சம் வதக்கிட்டேன். உப்பு போட்டு வதக்கிக்குவாங்க. அப்புறமா தக்காளி பாதி தக்காளி தான் எடுத்தேன். பாதி தக்காளியும் போட்டு குட்டி குட்டியாக அதையுமே நல்லா கட் பண்ணி வதக்கிட்டு, மஞ்சள் பொடி, மிளகாப்பொடி, பெப்பர் பொடி, அப்புறமா கரம் மசாலா அது லைட்டாக, ஏன்னா சின்ன பையங்கிறதுனால அவனுக்கு காரம் ஒத்துக்காதுல, அதனால் இவ்வளோ போட்டேன். இதுவே பெரியவங்களுக்குன்னா வெங்காயமும் மிளகாவுமே போதும், அதுதான் நல்லாயிருக்கும் எக் ரைஸுக்கு. நானாக இவனுக்கு மிளகா போட முடியாததுனால இந்த மசாலாலாம் போடுறதுனால தக்காளியும் போட்டேன். இதையும் வதக்கி அந்த எக்கையும் லைட்டாக ஊற்றிட்டு லைட்டாக கிண்டி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறமா சாதத்தையும் அதில் போட்டு பிரட்டி விட்டேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் எதுவுமே கொடுக்கல. அவன் தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்தாலுமே அவன் எடுத்து சாப்பிட்றதில்ல. அதனால் நான் இப்படியே கொடுத்து இந்த லஞ்சை முடிச்சிட்டேன். பக்கத்தில் தோசை வேறு வச்சுருந்தேன். இதையும் கிளறி விட்டுட்டே இருக்கவே அதை நான் கவனிக்கவே இல்லை. இது கரைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாற்றி போட்டதே தோசை வேறு பிஞ்சு எப்படி இல்லாமல் வந்துச்சு. முன்னாடினா ஹஸ்பண்ட் பையனுக்கு மட்டும்தான் சமைப்பேன். இப்போது மாமியாருக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால எல்லாேருக்கும் சேர்த்து வைக்க வேண்டியதாகிடுச்சு. அதனால் ரொம்ப நேரம் நின்று தோசை சுட வேண்டியதாக இருந்துச்சு. இட்லியை வைக்கணுன்னாலும் இட்லி பாத்திரத்தெல்லாம் கழுவணும். அதுக்காக சரி தோசையை சுட்டு கொடுத்துடலாம் நிற்கிற டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோசையை நான் சுட்டேன் எல்லாருக்குமா சேர்த்து. என் பையனுக்கு காரம் மட்டும் கம்மியாக இருந்தால் போதும், சாதம் எப்படி இருந்தாலும் சாப்பிட்ருவான். அதனால் ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே இன்றைக்கி மார்னிங் குக்கிங் முடிஞ்சிச்சு.